என்னத்த சொல்றது, எங்க இருக்கீங்க? தமிழா பாண்டியன் உங்களை பத்தி நிறைய பேசிக்கிறார், விட்டுறாதீங்க. ஓஹோ, ரெண்டு ஊருக்காரனுக்கு சண்டையிலத்தோட பாக்குறாரு. என்ன வச்சுக்கல ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மோசமான ஆள் மனுஷன். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, உங்களுக்கு பெருமையா பேசுங்க சார். வணக்கம். சேக்கன் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பாக்குறாரு? குளத்து வேலை பாக்குறாரு. இதெல்லாம் வெளியில போய் பேசிக்க. நீங்க சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க, சீமான் தான் கேமரா ஆன் பண்ணி விடுறாரு, புரியுதுங்களா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். லைட் ஆஃப் பண்ண மாட்டியா? இல்லப்பா, இருட்டா இருந்தா எனக்கு ரொமான்ஸ் பண்ண வராது, அதுக்கு தான். சீமானுடைய போட்டோ நம்ம பாத்துருக்கோம். நாட் தி பாயிண்ட். இது யார் தெரியுதா? சொல்லுங்க யாரு? மொழியே பூங்கொடி வாடி போச்சே என் செடி. சீமானுக்கு பல பெண்களோட தொடர்பு சார். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். இப்ப இவர் எங்க மாற்றாரு கேளுங்க. மேட்டர் நந்து இந்த போட்டோ உண்மையா போய் பொண்ணை ஏமாத்தி 25 லட்சம் ரூபாய் வாங்கி அந்த பொண்ணு தூக்குல வாங்கி செத்து போச்சு. அவன் போறா. என்ன நிறுத்தியா கடுப்பா ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கு. ரொம்ப இருங்க. இப்ப அவரே ஒத்துட்டாரு ஆமான்னு, நீங்க இல்லன்றீங்க. கொடுங்க. மிரட்டாரி. நீ யாரா? ஒண்ணு இல்ல, அவருதான் முழுசா 9 மாசம் இவ்வளவு நாளா பத்திரிக்கை மூலியமா வந்து கரைச்சல் பண்ணிக்கிந்த, இப்ப போனுக்குள்ள கூடிய வர ஆரம்பிச்சியா? ஏங்க திருட்டு கம்னட்டு வாயில கெட்ட வார்த்தை வருது. ஏப்பா, பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. எல்லாம் போய் சொல்றாங்க எல்லாமே. எனக்கு போறதுக்கு கொய்யால அடிச்சு விடுவேன். இல்ல, நீங்க அடிப்பீங்க, நான் பூ பறிச்சிட்டு இருப்பேன். பேப்படா பேப்ப. அது வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? இவங்க அடியா அடிச்சிட்டு நீங்க என்ன கொளுத்திடுவே? நீ கொளுத்தி கொலை பண்ணிடுவோம். இன்னைக்கு என்ன கொலை பண்ணிடுவே? நீ நைட்டோட நைட்டு ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே? நீ பண்ணிடுவேன். ஆமா, இல்ல, நீ அடிச்சிருவியா? நீ அடிச்சிருவியா? நீ அடிச்சிருவியா? நீ அடிச்சிருவியா கேக்குற? என்னையோ விடுங்க. என்னையோ சும்மா அறிவட்ட புண்டை. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? அறிவட்ட புண்டை நீ தான் பேசுற. நீ அறிவட்ட புண்டை பேசிட்டு இருக்கா? ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, வால் போல அது நீ போல இது போடா. என்ன ஆரம்பிச்சல? ஆரம்பத்துல அறிவட்ட புண்டை நீ தான் பேசிட்டு. மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மயிலாட். நீ போய் குரு பண்ணுங்க. என்ன புடுங்க? புடுங்க புண்டை. விட மாட்டேன். நிறுத்துங்க. அவனை நிறுத்தச் சொல், நான் நிறுத்துகிறேன். அவன போய் சண்டை முடிச்சாங்க. சண்டை முடிச்ச உடனே உருவாட உடனே போடு தரேன். போய் முடிச்சுங்க. புலிகிட்ட போய் சண்டை முடிச்சு வந்தாங்க போய் இவரு. முடிய ஏன்டா இப்படி எக்கச்சக்கமா போறீங்க? நான் புலி, நான் தனியா வந்து வேட்டையாடுவேன். புலி நக்குனால நீ செத்து போயிடுவே. உனக்கு புலி மாதிரி நீ சீமான என்னைக்கு தூக்கி பிடிச்சியோ? நான் சீமாதாருக்கு காரணம் குரு பச்சை சொல்லணுமா இல்லையா? நான் தான் படம் எடுத்தேன். இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அப்போ பாத்ரூம்ல என்ன வடையா? மசால் வடைதாயா? அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிடுகிடுப்பு கேட்குது. நான் தான் எப்படி சொல்லணுமா இல்லையா? உனக்கு ஒண்ணுமே இல்லையா? ஒரு புண்டைய கொடுக்கலையா? அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். என்ன கொடுக்கல? பேச சமாதானத்துக்கு வாங்க. எப்படி பேசுவேன்? 20 வருஷம் பகடா. முடிஞ்சது இல்ல, அவ்வளவு முடிஞ்சது. வேற மாதிரி ஆயிருங்க. இதே மேட்டர் என் ஏரியால செஞ்சதுன்னா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சு தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே இருக்கு? வேற மாதிரி ஆயிருங்க. அது சரி, தேங்காய கீழே வை. இத தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசுனியாங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவ் பாரு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. முதலமைச்சர் சொல்றாரு, பாசிச பாஜக அரசு நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான ஓ, அப்படியா விஷயம்? அவன் பேசின வீடியோஸ் மரத்து மேல குரங்கு தவற மாதிரி சுத்தி வரீங்க. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு இந்த கட்சி சேனல் நடத்துறவங்க என்கிட்ட பேசாது. நியாயமா இருங்க. சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கணும். I cannot apologize. apologize எல்லாம் பண்ண முடியாது. ஊர்ல நாய் பேய் சாராய விக்கிறவன் சொல்றதெல்லாம் கேட்பா, அதான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா வெக்கமா இல்லையா? பத்திரிகையாளர்னா 2 கொம்பு கிடையாது. மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஒரே பொம்பளை அண்ணன் தம்பி 2 பேர் வச்சிருக்காங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா?
ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான யாருக்கு? எனக்கு இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம். ஆணவத்தினுடைய உச்சம். காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசைக்கா வந்திருக்கணும். வேணாண்டா, புண்படுத்தாதீங்க. சரி ரொம்ப மனசுக்கு பயமா இருக்கு. வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலைங்கய்யா. தாமதப்பட்டிருக்கிறது, அவ்வளவு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். மறுபடியும் மொழம் சொல்லுங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். இப்படி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? லே ஆஃப்னு பேசிக்கிறாங்க. லே பண்ணா பண்ணட்டும். லே ஆஃப்னா பயம் இல்லையா? எனக்கு என்ன பயம்? நான் தான் 1 மாசம் முன்னாடி பேப்பர் போட்டேன்ல. பேப்பர் போட்டியா? ஆமா. அட பாவி, இப்ப நோட்டீஸ் பீரியட்ல தான் இருக்கேன். அன்னது நோட்டீஸ் பீரியடா? ஆமா. ஏண்டா இப்போ இந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு தூக்குனா சோத்துக்கு என்ன பண்ணுவ? அடுத்து பிடிஎஸ் பீரியட்ல. பிடிஎஸ்ஆ? Jallikattu was banned in Tamil Nadu when they were partners with Congress. அல்வா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும். 3 வருஷமா உங்ககிட்ட அல்வா வாங்குறேன், ஒரு அல்வா தான் என்னால கொடுக்க முடிஞ்சது. It was Prime Minister Modi who removed it from the list. அப்ப எங்க போனீங்க? அப்ப ஏன் கேட்கல? அப்ப காங்கிரஸ் பார்ட்டியும் கேட்கல. என்னையா அப்படி பண்றேன்னு ஏன் கேட்கல? இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? நிர்மலா சீதாராமன் வந்து அமைச்சர் பேருக்கு தான் கையெழுத்து தான் போடுறா. அது எல்லாம் வந்து பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது, பிஎம்ஓ. அங்கே எல்லாம் முடிவாகும், ஃபைல் வரும், அதில் கையெழுத்து போடுவோம். அவளுக்கு எக்கனாமிக்ஸ் எப்படின்னா அந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படித்தா வந்து அங்கே வந்து படிப்புலாம் கிடையாது, வேறு என்ன அதை கற்றுக் கொடுப்பா. அவருக்கு தனியாக அவருக்கு வந்து எக்கனாமிக்ஸ்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு அவள் படித்த. ஓஹோ, தண்டச்சோரா. அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்போம். உருவி எடுக்கும் வரை. அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்போம். உருவி எடுக்கும் வரை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.